என்னது ஷோல்டர் கை போட்டு நின்றுட்டு அங்கேயா ஏய் உன்னோட ஃபேஸே பிளர் ஆகுதுடா என்னாச்சு ஷோல்டர் யாரோ போய் சிஸ்த மாதிரி இருந்துச்சு இப்போ மேலே யாரு ஏன் இப்படி பண்ற இங்க பாரியா சித்திக்கு ஒரு நபருக்குள்ள வந்து ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஜின் இருந்தது. அந்த ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்புக்குள்ள வந்து இவர் குடும்பத்தையே வந்து அழிச்சிடுச்சு. ஓகே ஃபைன் ரெடியா இருக்கிறியா? நாங்கள் ரெடி. இருக்கிற வந்து ஓப்பன் டாப்பாக சொல்ல போன ஓப்பன் கெட்ட ஜின் வந்து மிகப்பெரிய ஜின்னு. தெரியுதா ஏதாவது யாராவது இருக்காங்க? ஏன் முதுகு பின்னாடி வரா? பாத்தியா? சரவணா ப்ளீஸ் அங்கே நில்லு. சரவணா இந்த பேர் எதுவும் இல்லை அங்கே நில்லு. கீழே வந்து சவுண்டு கேட்குது. ஆமாம் மேலேயும் கேட்குது. இருக்கிறது ஒன்றா ரெண்டாயா? 4 நல்ல ஆத்மாவை இந்த இடத்துல வர வச்சு அந்த ஜின்னை வர வைக்கணும். ஜின்னை வர வைக்கணும், 4 ஆத்மாவை இங்கே வர வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் ஆகிடுறா. சரவணா 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 சொன்னா கேள்றா நில்றா. ஏய் சரவணா சரவணா என்னடா ஆச்சு? சரவணா எப்படியா? ஏய் சரவணா ஏண்டா சரவணா என்னடா? நாங்கள் பேசுறது கேக்குதா? ஏய் சரவணா நில்றா. வேணாயா? கைஸ் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். அண்டு இப்போ வந்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். இந்த ஏரியாவுக்கு பகல்லே வந்து 2 ஆட்கள் வந்து பார்த்துருக்காங்க. பட் பகலில் வந்து பார்த்தப்ப என்னென்ன சம்பவம் நடந்ததுன்றதை எனக்கு தெரியாது. சரி காலையில் வந்து எங்களுக்கு என்னாச்சு சம்பவம்? ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி யார் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்தால் நம்ம ரூபன் பேக் சைடு அப்படியே லைட்டாக திருப்ப ஃபோக்கஸ். எஸ் ஆக்சுவலாக இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து லொக்கேஷனை பார்த்துட்டாங்க. என்ன சம்பவம் நடந்தது? சம்பவம் சொல்லிக்கிற அளவுக்கு நீ எப்படியும் இந்த வீடியோ போட போகிறது இல்லை. ஏன் ஆரம்பத்திலே வந்து பார்த்தோன்னா இப்படி ஒரு அபசகரமான வார்த்தை? எதுவுமே இல்லைப்பா. நாங்கள் போயிட்டு பகலில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஓகே கீழே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரிங் பண்ணோம். எதுவுமே இல்லை. மேலே போய் பார்த்தோம், எதுவுமே இல்லை. நான் கம்யூனிகேஷன் பண்ணியும் பார்த்துட்டேன், ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு நீ எப்படியும் இந்த வீடியோ போட போகிறது இல்லை. இன்னும் வேறு வேஸ்ட்டாக இவ்வளோ தூரம் வர சொல்லிட்டேன். உன் ஆசையை யாருக்கு எடுக்கணும்? வா போய் பார்ப்போம். நம்ம உள்ளே போய் பார்த்தானா அந்த ரியாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். ஏதோ கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் ஆகுது ப்ரோ, என்னன்னு தெரியல ப்ரோ. யோ சித்திக்கு நீ வேற பயம் கொடுத்தாதியாப்பா. அவன் வரவே மாட்டேன்றான் பாரு இப்போ. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காரை ஒரு இடத்துல சேஃபாக பார்க் பண்ணிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறோம். ஏன்னா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி சாப்பிட்டனால நாங்கள் 2 பேரும் இப்போ தான் போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். சரி ஓகே இவங்கள்ட்ட என்ன ஃபீட்பேக்குன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ண தப்பாக போச்சு. நான் நேராக அங்கே போயிட்டு ஹாய் ஹலோ கைஸ்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஒன்றும் இல்லை கைஸ், சும்மா போயிட்டு ஒரு பிளாக் தான் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். எப்படியும் இந்த வீடியோ வருமானு கூட எனக்கு தெரியாது, வரப்போகிறது இல்லை.
அப்படி வரலன்னா நான் இதை நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. மிஷன் ஃபெயில்டு வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் வந்துடும், டான் வரும். ஏன்னா மிஷன் ஃபெயில்டு வீடியோ தான் இருக்கிறதுலே அதிகமான வீடியோ கவுண்ட் நம்மள்கிட்ட. ஒரு முடிவோட வந்துட்டுக்கிறேன். சரி வாங்க போய்டும், உள்ளே போய் பார்த்துலாமா என்ன நடக்குதுன்னு. பார்த்து வாங்க கீழே. வேணாண்டா வாடா, மேலே அடிக்காதடா, கீழே விட்றா. நம்ம இன்னமும் வந்து பிக்னிக் வந்திருக்க மாதிரியே லைட் அடிச்சு வரோம். எங்கே தாண்டா வழி? இவன் வேறு கண்ணிலே லைட் அடிக்கிறான்டா. கீழே லைட் அடிறா. ஏண்டா ரூபா, சரிடா கொஞ்சம் இருறா, அமைதியாடுறா. ஏய் ரூபா, இந்த இடத்துல ஆக்டிவிட்டி இருக்காதுன்னா, ஆனால் இந்த இடம் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் தகுந்த இடம் மாதிரி இருக்குப்பா. அதுதான் கிடையாது. ஏன்னா வந்து மரம் செடி கொடிங்களால வந்து இது டென்ஸாக இருக்குதே தவிர. டென்ஸாக இருக்கு அங்கே பேர் பேர் தலைவன் வேர்த்து இருக்கு, விறுவிறுத்து இருக்குப்பா. ஒன்றுமே இல்லை, இப்போ நடந்து வந்ததுனால தான் வேர்த்து கிடையாதுவா, ஏதோ சம்திங். வா பகலில் வந்து பார்த்தா ஓகே. ஓ மை காட், என்னடா இவ்வளோ ஹைட்டு இருக்குது. இதை மட்டும்தான் நீ வீடியோ எடுக்க முடியும். இங்கே இருக்கிற பிரம்மாண்டங்கள், மரம் செடி கொடிகள், இது மட்டும்தான் உன்னால் வீடியோ எடுக்க முடியும். வேற என்ன இருக்குது? ஃபாரஸ்ட் லக்ஸாத்துன்னு இருக்கு. இது விசில் சவுண்ட் கேட்கல, ஏதோ பறவை கத்துதுவா. பறவை ஓகேடா, அடிஷனல் ஒரு சவுண்டு கேட்டுக்கிறா. அது பறவை கட்டிச்சு. இப்போ நம்ம நடந்து போனோம்ல, அந்த ஃபுட் ஸ்டெப் சவுண்டுக்கு மரத்து மேலேருந்து ஏதோ பறவை கட்டிச்சு. பில்டிங் அது உங்களுக்கு தெரியுது அதுவா? அது டார்ச் யார் வச்சுருக்கா? டார்ச் யார்ட்டுக்கு? இந்த பில்டிங் தான்டா. பாத்ரூமை ஃபோக்கஸ் பண்ணி. சரி வா, அவங்க எங்கே போகணும்? இப்படியா? ஆ ஆ இப்படியா? இல்லைண்டா, அது பாத்ரூம்னு சொன்னேன். கைஸ் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த இடம். செம்ம டென்ஸ்னா ஒரே ஒரு குட்டி பாத்ரூம் மட்டும் இருக்குதுங்க. வழியே எங்கே இருக்குதுன்னு தெரில. அங்கே வந்து அந்த வீடு, அந்த இது மட்டும்தான் பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளே ஒன்றும் இல்லை, பெரிய வபால்களோட இச்சங்கள் தான் இருக்குது. இப்போ நடந்து டயர்டாக தான் ஆகுது. நான் அப்போவே சொன்ன வண்டியில் இவ்வளோ தூரம் வரணுமா. சிதிக் ப்ரோ, யாரோ பேசுகிற சவுண்டு கேட்குதா? நோட் பண்ணியா? பேசுகிற சவுண்ட் மட்டும் இல்லை, என்னமோ நடந்து கையை பிடிச்சி போகிற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. கையை பிடிச்சி போதா? ஆமாம். யார் கையா? தெரியல. ரொம்ப நேரம் ஒரு மாதிரியா இருக்காரு ப்ரோ. ப்ரோ ரொம்ப நேரம் ஒரு மாதிரியா தான் ப்ரோ இருக்காரு. இப்போ காலையிலேருந்து நல்லா இருந்தான்பா. இப்போ நடந்து வர சொல்லுங்க, அவர் டயர்ட் ஆகிட்டுக்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை ப்ரோ. ஏன் அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்குது? இந்த வழி மாறி வந்தோம்னு நினைக்கிறேன். ரூபா, சம்திங் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது ரூபா. இங்கே நீ வேற ஏன்பா நீ அது மாதிரி சொல்ல எதுவுமே எனக்கு தோணுது. எனக்கு இப்பயே மனசு ஒருத்தி இப்போ நம்ம டைவர்ட் ஆகிட்டோம். டைவர்ட் ஆகல எனக்கு கரெக்டாக காலையில் நீங்கள் வந்து தப்பா வந்துட்டோம். ரூட் அங்கே இடையில தலைவரே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளு. எனக்கு இப்பயே மனசு உறுத்தலாகுது. பகல் நேரத்துலேயே பார்த்துட்டு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இப்போ நீ உன்னை கூட்டின்னு போயின்னுக்கிறதே எனக்கு மனசு உறுத்தலாகுது. ஏன்னா லாஸ்ட் வீடியோனா அது ஓகே, அந்த இடத்துல எனக்கும் தெரியல உனக்கும் தெரியல. அந்த இலுமினாட்டி ரிச்சில் ஹவுஸை போய் எடுத்தோம், அது ஏதோ ஒன்று நடந்து போச்சு, விட்டுரு. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, நானே சொல்கிறேன். சும்மா ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா இந்த வீடியோக்கு? சரி, அப்போ வந்தல வழியை கண்டுபிடி. வழி இருப்பா, அதுதான் எனக்கு கொள்ளாரா இருக்குது. காட்டுக்குள்ளே போய் என்னான்ட்டு தெரியுது. இங்கே வந்து இப்போ நம்ம வந்திருக்கிறதே வந்து வழி தவறி வந்துட்டோம், அவ்வளோதான் விஷயம். லைட்டிங் வழி தவறி வர வச்சிருக்கு. சரிவா, இரு
மேப் இருக்காரா ப்ரோ நீங்கள் திருப்பி கீழே போங்க ப்ரோ. இல்லை ஃபோன் மேப் எடு கைஸ். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி காடு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது சுற்றி ஏரியா தான் இருக்கா? நான் இது என்னது இதுனா? அது வந்து இது வத்தி போயிருக்கு ஏரி. காடு ப்ரோ, காடு தான் வத்தி போயிருக்கு. குளம் இருந்துச்சு, வத்தி போயிருக்கு. சரி ஓகே போங்க. இப்போ எப்படி போகணும்? என்னடா என்னாச்சு? எனக்கு எதுவும் தப்பாக தெரியுதா? ஏன் என்ன தப்பா தெரியுது? என்னாச்சு? அப்படியே அவன் பின்னாடி வந்திருந்தான்ல. ஆமாம், ஏதோ கூட பக்கத்துலேயே வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. கேட்குதா? பக்கத்தில் இப்போ நடந்து வந்த சவுண்டு. நான் கூட ஏதோ இந்த ஃபோன் வெளிச்சத்தில் நம்மளோட உருவம் தான் தெரியுதுன்னு நினச்சேன். கிட்ட பார்த்துட்டேன். அதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இவ்வளோ நேரம் அவன் அதை தான் சொல்லிட்டு இருந்தான் சித்திக்கு. இந்த இடத்துல சம்திங் வந்து பார்த்தோன்னா ஏதோ நம்மளை தப்பாக கைட் பண்ணுது. சித்திக்கு முன்னாடியே தெரியுமா உனக்கு? முன்னாடி கேட்டீங்களா? அதாவது இப்போ இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டு போய் நட்டாக நடுப்பட நிற்கிறோம். போயா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சொல்கிறத கேட்கணும். பகல் நேரத்தில் வந்து பொண்ணு எதனா வாயை திறந்து சொன்னியா நீ? ஸ்டார்டிங் வரதுலேருந்து ஒரு மாதிரி ஆகிட்டாரு ப்ரோ. தம்பி எல்லாமே இவர் எதுவுமே சொல்கிறது இல்லைப்பா. இவர் கடைசி நேரத்தில் இங்கே நிற்க வச்சுட்டு தான் எல்லாமே சொல்கிறது. இவர் வண்டியே போயிட்டு அது வரையும் நம்மளாம் வந்து மாட்டிக்கிட்டோம். மாட்டினது நான் கிடையாது. நீயும் தான் வந்து யார் இருக்கிற. அப்போ யார் மாட்டிருக்குது? நீ நான் யாரா? அப்போ அப்படியே போ, முன்னாடி போ, அந்த ரோட்டில் போ, அப்படியே போ 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 போ. இப்போ நாங்கள் யாரையோ பார்த்தேன். போ போ அப்படியே போ, பார்த்துக்கலாம். அது எங்கே நம்மளை கூட்டும் போது அங்கேயே போவோம். நீ போ போ. எங்களை நீ எங்கே வர வைக்கிறோ நாங்கள் அங்கேயே வரோம். சே மேலே இருந்துடா குச்சிடா. நீ எங்களை எங்கே வர வைக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே இடத்துக்கே நாங்கள் வரோம். ஏண்டா என்னாச்சுடா? என்னாச்சு மாதிரி இருந்துச்சு. அங்கேயா? கருப்பு நிழல். ஏய் உன்னோட ஃபேஸே பிளர் ஆகுதுடா. உன் பக்கத்தில் ஃபோக்கஸ் ஆக மாட்டேதுடா ரூபா. இப்போ தான்டா ஃபோக்கஸ் ஆகுது. யார் அது? ஷோரா பார்த்துட்டியா? சித்திக் ப்ரோ சேஃப் இருக்கா ஏதாவது சேஃப்டிக்கு? அவர் ஏதோ பேனிக் ஆகிறான்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே அவர் பார்த்துட்டாரு. உங்களுக்கு தெரியுது தானே? ஷோர் தானே? ட்ராப் போடுதியா? ட்ராப் போடுது. அதுதான் கன்ஃபார்ம். ஏன்னா உள்ளே வர்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் சொல்லிட்டாரு சித்திக்கு. அதோட வேலை தான் இது. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்தால் தான் அச்சுக்க தேவையில்லை. பிரிஞ்சோன்னா யாரும் ஒரு ஆள் காலி ஆகிடும். என்னது? பிரிஞ்சோன்னா யாராவது ஒரு ஆள் காலி ஆகிடும். பிரியாமல் இருக்கணும். யாரை சொல்ல வர? நம்ம 4 பேரையும் தான் சொல்கிறது. வா. இந்த இடத்துல 5ஆவதாக ஒரு ஆள் இருக்கிறாங்க. என்னது 5ஆவதா? 5ஆவதாக ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறாங்க? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கேட்டு போய் யாருக்கிட்டு அது பார்த்துக்கலாம். வா. ஆள் கிடையாது. ஆள் கிடையாது. ஆள் இல்லை, ஆத்மா தான். ஆள் கிடையாது. வா 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 வா. ஏய் சரவணாவை பார்த்து நடுவில் விட்டு கூப்பிட்டோம். என்னது இங்கேயா? பார்த்தேன் ப்ரோ. ஏய் பில்டிங் வந்துட்டோமா? இந்த பில்டிங் அது? இங்கே எவ்வளோ பில்டிங்ரா இருக்கு? மொத்தம் எவ்வளோ பெரிய இடம் இது? 5-6 இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன? இது எல்லாமே அந்த ஆன்மா கண்ட்ரோலில் இருக்குது. சரி வா 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 வா. இங்கே நிற்காத, டைம் வேஸ்ட் பண்ணாத. வா வா. பேனிக் ஆகாதீங்க. சரவணா உள்ளே விடு. சித்திக் ப்ரோ சரவணா நடுவில் விட்டு கூட்டுவாங்க சேஃபா.
பார்த்து நம்மளோட பேனிக் தான் அதுக்கு வந்து பார்த்தோன்னா உணவு. சரியா? பேனிக் இல்லை, ஆ ஷாக்கு அவ்வளோதான். அதுக்கு வந்து ஏய் அங்கே ஏதோ பில்டிங் தெரியுதுடா, அதுவா? அங்கேயா? அந்த லாங் வச்சுட்டு ஆமாம், வா. ஏய் பார்த்து வாங்கடா, செடிடா. இதோ இருக்குடா, வழி இருக்குடா. ரூபா இந்த பில்டிங்கா? ஷோரா? ஏய் என்னாச்சு? ஏதோ ஊந்து போச்சா? பாம்பு எதாவது இருக்க போகுது? பாம்பு எதாவது இருக்க போகுது? என் கால் இன்னும் நல்லா ஊர்ந்து போச்சு. பாம்பு இருக்க போகுது. இரு என்னடா? வா நீ முன்னாடி வா, பார்த்து வா. ஏய் சரவணா அமைதியா என்ன போவாங்க? அதான் பாருங்க, எங்கடா? அங்கே டெரஸ் மேலே பாரு, யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பெரிய ஃபோக்கஸ் ஆகுதுடா. இங்கே பாரு, தெரியுதா? தெரியுதுடா, மேலடா யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்க. யாரும். ஹலோ, யாரு? ஏய் உள்ளே போயிட்டாங்கடா. ஓ மை காட், உள்ள போயிட்டாங்கடா. யோசனை பண்ணிட்டு உள்ள போவோம். ஆ யோசனை பண்ணிட்டு உள்ள போய் எத்தோன்னு உள்ள போகணும். இவன் ரொம்ப பயந்து போய்க்கிறான். மீதியாரு இங்கே பாருங்க. இது இல்லையா? சரவணா பயப்படாத, சரியா? ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ஆகுது, எதுவுமே இல்லை, பயப்படாத. ஓகேவா? நீ உன் பயத்தை வெளியே காட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அதிகமாகும். ஸோ பேனிக் ஆகாது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சேஃப்டி இருக்குது. சரியா? சரி நீ போ, ஒரு கௌதம் வா இங்கே வா, பின்னாடி வா. ஏய் உள்ளடா, இந்த விண்டோ கிட்ட ப்ரோ. அதான்டா உள்ளடா, இங்கடா. ஏய் சீரியஸாக பார்த்தேன்டா இங்கே உள்ள, ஷோராக பார்த்தேன் இங்கே. அடிக்கிற சவுண்ட் கேட்குது, பார்க்குறீங்க? சவுண்டை வாட்ச் பண்ணுங்க. அதே தான், கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் அதே தான். சரி வாங்க 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 வாங்க. பில்டிங் கிட்ட வந்துட்டோம், ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம் பில்டிங் பக்கத்தில். Oh shit. Oh my god. என்னாச்சு? சொல்கிற யாரோ போய் சிஸ்த மாதிரி இருந்துச்சியா? பாத்தியா, நாய்க்கு தெரிஞ்சிருக்கு கரெக்டாக. சைலண்ட் சைலண்ட். வா 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 வா. ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் இந்த லொக்கேஷனை பகலில் நம்ம தலைவர்கள் 2 பேரும் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து இந்த இடத்த வந்து நானும் சித்திக்கும் மட்டுமே தான் வந்து பகல் நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்றதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். பட் ஆனால் எங்கள் டீம்மேட்ஸ் வந்து அந்த வே இப்போ வந்துன்னு இருக்காங்க. அவங்க வந்ததும் நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பேராக அந்த இடத்த வந்து இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை குத்துல சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்தாரு. ஆனால் வர வர வந்து என்னென்ன நடந்ததுன்றது நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த இடத்துல என்னென்ன நடந்ததுன்றதை நம்ம ரூபன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஸோ கைஸ், எல்லாருக்கும் ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருமே நம்மளோட ஸ்கூட்டி சேனலில் மறுபடியும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா பகல் நேரத்தில் நானும் சித்தி ப்ரோவும் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். வந்து
நீட்டாக க்ளீனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு அறிகுறியுமே தெரியல. அதை தான் வந்து அங்கே காரில் இருக்கும்போதே சொன்னேன் நான், எதுவுமே இல்லை, இந்த வீடியோவே வேஸ்ட்டுன்னு சொன்னேன். பட் அது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. பட் என்னோடய கணிப்பு தப்பாக போச்சு. பட் இதுக்கப்புறம் இந்த வீடியோ எக்ஸ்ப்ளோரிங்கில் வந்து எதுவுமே தப்பாக போகக்கூடாதுன்றதை வந்து நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இப்போ கொஞ்சம் பதறிட்டேன், பட் ஆனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் வந்து தப்பாக போகாது. ஸோ வந்து நாங்கள் எல்லாருமே செம ஸ்ட்ராங்கான மைண்ட் தாட்டோடு தான் இங்கே இப்போ உள்ளே இறங்கியிருக்கிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்த ஒரு பெரிய சம்பவம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, ஓகேங்களா? இந்த வீட்டில் வந்து தர்காலெல்லாம் பேய் ஓட்டக்கூடிய ஒரு பர்சன், அவரோட பேர் என்ன சொல்லுவாங்க? அஞ்சரத். ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த வீட்டில் குடும்பத்தோடு வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருந்தார். ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜின்னை வந்து அவருக்கு அந்த ஜின்னை வந்து அவருக்கு உதவியாக வந்து வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்டு வர இவர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து பல நன்மைகளை செஞ்சு இவர் கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து அவர் தவற பண்ணிட்டார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட உதவி கேட்டு வரவங்க அதிகமாக போய் அதில் ஒரு குடும்பம் என்ன பண்ணியிருக்குன்னா, இவர்கிட்ட பணத்தாசையை காட்டி பணத்துக்காக வந்து இவரை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட விஷயம் பண்ணுறதுக்காக. ஸோ இவருமே வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கெட்டதை பண்ணிட்டாரு. அதனால் இவருக்கு உதவியாக இருந்த அந்த நல்ல ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட்டு போயாச்சு. பட் இவர் கிளியர் பண்ண போன அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்குள்ளே வந்து ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஜின் இருந்தது. அந்த ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உடம்புக்குள்ளே வந்து இவர் குடும்பத்தையே வந்து அழிச்சிடுச்சு. இப்போவும் இன்னமும் இந்த இடத்துக்குள்ளே அந்த கொடூரமான ஜின் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா இங்கே சுற்றி இருக்கிற கிராம மக்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக தான் பகல் நேரத்தில் நானும் சித்திக் ப்ரோவும் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பகல் நேரத்தில் எதுவுமே தெரியல. மார்னிங் வந்து நானும் ப்ரோவும் வந்தப்போ ஆக்சுவலி ப்ரோவுக்கு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியல, பேரனான ஆக்டிவிட்டிஸே தெரில. ஆக்சுவலி நான் உள்ள என்ட்ரன்ஸில் கால் வைக்கும் போது சில ஃபீல்னஸ் எனக்கு, ஏன்னா நான் குரான் ஓடுறது எல்லாமே வந்து ஒரு இதுதான். பட் அந்த ஃபீல்னஸில் நான் உள்ள கால் வைக்கிறப்ப எனக்கு நெகட்டிவ் தாட் அதிகமாக உண்டாச்சு. பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த இடத்துல கிடையாது. அப்படியே சொல்லியிருக்கலாம்ல. நான் அந்த இந்த இடத்துல சொல்ல வேணாம், அதாவது நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கீங்கன்னுக்காக நான் பேசாமல் இந்த இடத்துல நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் வந்து இந்த இடத்துல நான் பார்த்தது வந்து ஏகப்பட்டது மீன்ஸ் அந்த ஒன்று தான். பட் அது வந்து சில இதை வந்து சேர்த்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது. பட் இங்கே இருக்கிறது வந்து ஓப்பன் டாக்காக சொல்ல போனால் ஓட்டம் ப்ரோ, இங்கே இருக்கிறது வந்து கெட்ட ஜின்னு வந்து மிகப்பெரிய ஜின்னு. இவர் சொன்ன உண்மையாலுமே ஆக்சுவலி வந்து நல்ல ஜின்னு தான் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அந்த நல்ல ஜின் போனதுக்கப்புறம் இந்த கெட்ட ஜின்னோட ஆதிக்கம்னால அந்த 4 பேருமே அந்த குடும்பத்தில் இவரையும் சேர்த்து 5வது ஆளாக அந்த குடும்பத்தில் இறந்து போயிட்டாங்க. அதாவது அவங்க குடும்பத்தில் இருந்த 4 பேருமே இந்த ஜின்னால இறந்து போயிட்டாங்க. ஓகே, இல்லை ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். பகல் நேரத்தில் வந்து இந்த இடத்துல அவ்வளோ பெரிய சம்பவம் ஆகியிருக்கிறது எனக்கு தெரியும், ஓகேவா? எங்கள் 2 பேருக்குமே தெரியும். நாங்கள் வந்தோம் பகலில் வந்து பகல் நேரத்துலேயே ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா இவர் ஏதாச்சும் ஓப்பனாக சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த 4 பேரையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட ஜின் வந்து மொத்தமாக அழிச்சிடுச்சு. கடைசியாக 5வது ஆளாக இவரை லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இவரை மொத்தமாக முடிச்சு விட்டுருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கோம். வந்தது நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பகல்லே வரலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் வந்து பகலில் வர முடியல. ரீசன் என்னன்னா, இவங்க வந்து முன்னாடி போயிட்டு அந்த லொக்கேஷனு சேஃபாக இருக்கா இல்லையா, ஏன்னா வந்து ஏதாவது வந்து ஆட்கள் நடமாட்டோம் அந்த மாதிரி நைட் விஷயமும் இருக்காங்க, கேப்சர் வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃபைன். ஓகே வேஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து பேசி போர் அடிக்க விரும்பல. நாங்கள் நேரம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து இவ்வளோ விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் இங்கே என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத உங்களால் கொஞ்சமாவது வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக உங்கள் கூட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். அண்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசுறது வந்து போர் அடிக்குதுப்பா, நீ வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் உள்ள போப்பான்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம். அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாழ்க்கையில் விளாட்றதே ஒரு கண்டென்ட்டாக போச்சு. யாரா இது? யாரா? ரொம்ப நேரமாக ஷெப்டம் கேட்டே இருக்கு. பக்கத்துலேயே தான் இருக்குது. நான் இன்ட்ரோ பேசுனா அமைதியாக இருக்குது. அங்கே ஒரு நைட் விஷன் இருக்குது, அங்கே ஒரு நைட் விஷன் வச்சுருக்கோம் நம்ம, ஓகேவா? என்டையர் பில்டிங்கும் கவர் ஆகும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ இங்கே வெளியே நடந்தது இல்லை, அந்த இன்சிடெண்ட்டில் அது கேப்சர் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது.
சரி நம்ம மூவ் பண்ணிடலாம். இது எப்படி ஒரு கடை 4 பேத்துக்கு ஒன்றே நான் சொல்லிக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு ரூபன் உங்களுக்கு தான், சரவணா உங்களுக்கு தான். எனக்கு கௌதம் கூட பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வர வழியிலே நான் பார்த்துட்டேன் உங்களை. எந்த காரணத்தை கொண்டும் பயப்படாதீங்க. உங்களுடைய பயம்தான் அதுக்கு பலவீனம். எஸ், மனசில் முருகன் நினச்சிக்கோ, நீங்கள் மனசில் ஜீசஸ் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். உங்களோட ஜீசஸ், உங்களோட முருகன், அவ்வளோதான். இருக்கிற மட்டும் எந்த கெட்ட சக்தியும் பக்கத்தில் நெருங்காது. வாங்க. இந்த இடத்துல இருக்க கெட்ட அந்த ஜின்னோ இல்லை கெட்ட ஆத்மாவோ யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் பாத்திரம் என்னாச்சு? என்ன தடுக்குதா? ஸ்டார்டிங்லேயே தடுக்குதா? புரியுது. கான்சன்ட்ரேஷன் ப்ரோ. கையில் டார்ச் பார்த்தியா நீ எங்கே இருந்துச்சுன்ட்டு? இல்லையே, கவனிக்கல. அந்த கல்லை அங்கே இருந்துச்சு. அங்கேயே என்ன கவனிச்சு? அந்த கல்லை அங்கே இருந்து இப்போ நான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா தானே நவுந்து வந்து அவன் கால் கிட்ட வந்துச்சு. அதுன்னு சவுண்டோட கேட்கல ப்ரோ. ஆமாம், நான் சட்டுன்னு இப்படி மெரிச்சிட்டேன். இல்லை என் கால் மேலே விழுந்துருக்கும். ஏய் ஆமாம், நான் இப்போ நடந்து வந்தப்போ இங்கே கல்லே இல்லைப்பா. நான் ஃப்ரீயாக நடந்து வந்தேன். இங்கத்துலேருந்து ஆரம்பிக்குது. சரி ஒரு பார்த்துக்கலாம். வரோம். சரியா படல ஸ்பூக்கி. டார்ச் இருக்குல்ல? டார்ச் இருக்கா? ஸ்மெல் இருக்குது. இங்கே அதை மிதிச்சு எல்லாமே தள்ளிக்கும். ஓகே, டார்ச் இந்த சேஃப்டி கையில் நீங்கள் டார்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா அது எப்படி வேணால் அட்டாக் பண்ணி நம்மளை வந்து பார்த்தோன்னா இங்கே காலி பண்ணலாம். ஆ சரி, அவர்கிட்ட கொடு, சேஃப்டி கொடு அவர்கிட்ட. கடவுள் நமக்கு சேஃப்டி இருக்கும். யார் ஏய் விட்டு சந்திரா ஆயிடுச்சு. ஹலோ, நீங்கள் தானா? எஸ்கியூஸ் மீ, மறுபடியும் ஒரு வாட்டியை முன்னாடி வர முடியுமா? தெளிவா கரெக்டாக அந்த ரூம் லாஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுது. அங்கே தான் இருக்கீங்களா? அங்கேயே தான் இருக்குவா. நாங்கள் கொஞ்ச நேரம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக விடிய நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். எங்கள் கூட வந்து பேசணும்னு நினைச்சால் நீங்கள் பேசலாம், இல்லை பேசக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் எங்கள் கூட வந்து பேசலாம் தாராளமாக. சரியா? ஒன்று தான். அதுதான் எனக்கு தேவை, அதுதான் அது தேவை. இப்போ நீங்கள் இருக்கிற அதே இடத்துக்கு தான் வரோம் நாங்கள். ப்ளீஸ் எங்களை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து யாருக்கும் வந்து எந்த துன்புறுத்தலும் கொடுக்கவே இல்லை, யாரையும் ஏமாற்றவும் இல்லை. இங்கே நான் படிக்கிட்டு போகுது மேலே ஃப்ளோர் இருக்கா? மேலையா? அது அப்படியே இரு. இருமுனை சவுண்டு கேட்டுதுரா இப்போ. யார் இப்போ இருமுனிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இருமுனை சவுண்டு கிளியராக கேட்டுச்சு. சித்திக் ப்ரோ கேட்டதில்ல இருமுனை சவுண்டு? சத்தியமாக செம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகுது எனக்கு. அப்படியே ஃபுல்லாக இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே. சரணா பேனிக்கே ஆகுது. ப்ளீஸ் ஓகேவா? மைண்டை கண்ட்ரோல் வச்சுக்கோ. அது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ஹலோ, இப்போ யார் இங்கே இருமுனிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, ஓ மை காட். ஏய், இந்த இடம் ஃபுல்லாகவே வவ்வாலோட இதோ இருந்திருக்குறா. எவ்வளோ வவ்வால் இந்த இடத்துல இருந்திருந்தால் இப்படி ஆயிருக்கு இந்த இடம். எக்ஸ்ட்ரீம் கெட்ட சின்னது. பின்னாடி பாரு. தெரியல, யாரும் நிற்கிறாங்க. யாருமே இல்லை. ஏன்
எனக்கு ரொம்ப நாள் எனக்கு பின்னாடி வர மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ, சீரியஸாகவே. இல்லை வந்து ஆ பின்னாடி யாரும் முதுகு மேலே கை வச்சுக்கிற மாதிரி இது. கை வச்சுங்க, யாரும் இல்லை. பண்ண முடியாது, அல்லாஹ் நம்மளோட இருக்கலாம். அதை ஒன்று தொடவே முடியாது. கை வச்சுக்கிற மாதிரி இருக்குதுயா பின்னாடி. அல்லாஹ் இங்கே பாரியா சித்தி. ப்ரோ இருக்கு தொற்றுக்கு இவனை. உன்னை டச் பண்ணுறா. இன்னும் 4 பேர்ல நோட் பண்ணுங்க ப்ரோ. ஆமாடா. இங்கே இருக்கக்கூடிய அந்த கெட்டதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். நான் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. அதையும் மீறினா அவன் சில பயப்படாத தயவு செஞ்சு. திருப்பி சொல்கிறேன், அதையும் மீறினா நீங்கள் என்னுடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நான் ஓத வேண்டியது இருக்கும். இங்கே பார்த்தியா? ப்ரோ தெளிவாக பார்த்துறேன் ப்ரோ அந்த இடத்துல. பின்ன ப்ரோ اللهم صل على سيدنا محمد وعلى آله كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم. இடமே ஃபுல்லாக செல்லரிச்சு போய் கிடக்குறா. ஓகே ஃபைன். ரெடியாக இருக்கிறியா? நாங்கள் ரெடி. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இப்போ மேலே யாரு? இங்கே இருக்குது, நம்மளை சுற்றி இல்லை, நம்ம கூடையே தான் சுற்றுது. கேட்டுதா அப்படின்னு மாரி இப்போ சவுண்டு கிளியராக கேட்டுச்சு. ஆ பா சரி ஸ்ரீராம். கேட்டுதா மறுபடியும் விசில் சவுண்ட் மாதிரி? உனக்கு என்ன தேவைன்றதை மட்டும் இப்போ எங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஓ இது என்ன துணி இங்கே? இது வீடா? இது அரண்மனையா இருப்பாங்க? அரண்மனை மாதிரி இருக்கு பார்க்க. பேய் ஓட்டுறேன் வீடு ப்ளஸ் பேய் ஓட்டுறேன். என்ன ப்ரோ? வார்த்தை பேசியிருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா தான் அப்படிமா இருக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? என்னது? நான் உங்களை கேப்சர் பண்ண எதுவுமே தெரியலையே. இந்த பாரு, நான் திருப்பி நான் சொல்கிறேன், ஒன்றும் நான்லாம் போயிட மாட்டேன், நான்லாம் கிடையாது. ஏய் ஓ உண்மையாவா?
தெளிவாக பார்த்துட்டிங்களா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு அது மட்டும் சொல்லிட்டு ஏதாச்சும் நான் டார்கெட் பண்ணுறேன். ஒன்று யாரும் இங்கே டார்கெட் பண்ண முடியாது, அசைக்கவும் முடியாது. அசைக்கம் அவன் இருக்கான். கடவுள் நம்ம இருக்க சிம்டம்ஸ் எல்லாம் பயமுறுத்த தான் செய்யும். கடவுளை நினச்சி எந்த காரியம் என்ன நிச்சயமாக கடவுள் நம்மளோட இருப்பார். தூணிலும் இருப்பார், தூய்மையிலும் இருப்பார். இறைவனை மீறி இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. சொல்கிறேன், அது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வச்சு நம்ம பயமுறுத்த முடியுமோ அப்படி பயமுறுத்துது. இப்பயுமே வந்து பார்த்தோன்னா அது உன் பக்கத்தில் வந்து அவரை பயமுறுத்துது. ஓகேவா? அதாவது அது ஓடுது இவரை பார்த்துட்டு, சரியா? ஆனால் அந்த விஷயத்த நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆக்கி நம்மளை இந்த இடத்துல வந்து மைண்டை மாற்றுது. நம்மளை பயத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது அது, சரியா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம வீடியோ பண்ண இடத்துல எப்படி இருந்திருக்கும், இந்த இடத்துல எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பேனிக்கில் இருக்குது. ஆனால் அந்த பேனிக்கை வந்து பார்த்தோன்னா அதுக்கு தீனியை நமக்கு கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? நம்ம அதுக்கு தீனி கொடுத்தா தான் வந்து பார்த்தோன்னா அது வந்து நம்மளை தின்னுமே. அதனால் அதுக்கான தீனியை நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. அதில் தான் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஏதோ ஒன்று என்னை தொடம்போதும் சரி எனக்கு உணர முடியுது. அதனால தான் நான் பேனிக் ஆகாமல் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். என் யாருன்னா தொடுவாங்களா பாருங்க. சத்தியமாக என் பின்னாடி அந்த யாருன்னா இல்லை, தெளிவாக அச்சு இருக்குதுப்பா. நீ வீடியோ இப்போ கட் பண்ணிட்டு காட்ட முடியல. வீடியோவில் பாரு, பின்னாடி இருக்குது 4 விரல் 15 இருக்குது, தொட்டுருக்கு. அது எதெல்லாம் பண்ணியா அது அழிச்சா கூட போக மாட்டேதேப்பா. போக மாட்டேங்குது. போயிடுச்சா. ஆனால் அப்பயும் அச்சு இருக்குதுப்பா. ஏதோ ஒரு சின்ன கல் வந்து பார்த்தோன்னா டம்முன்னு உழுந்த மாதிரி கிட்டது. பின்னாடி தெரியுதா? ஏதாவது யாராக இருக்காங்க? இப்போ என் பின்னாடி தான் நீ வந்தேன்னு என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. என் பக்கத்தில் வர முடியுமா? அப்படியே இருக்கா? ஏதோ ஒன்று வெளியாகுது. இல்லையாவா? தெரியுங்க. அப்படியே சில மாதிரி பின்னாடியா? ஏன் முதுகு பின்னாடிங்களா? பாத்தியா? அல்லாஹ் பாரிக் அலா முஹம்மத் கமா பாரக் அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ லா மாஃபி ஸமாவாதி வ மாஃபில் அர்த் வ அன்தல் யஸ்பு மின் இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா ஹல்ஃபஹும் வ லா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி. பாத்ரா தயவு செஞ்சு அது அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அது அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுது. பக்கத்துலேயே இருக்கு. பத்தாதீங்க. அது அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. என்னாச்சு? ஏன் ரூபா, இந்த இடத்தோட சுச்சுவேஷன் புரியுதா உனக்கு? இப்போ ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? ஏதாவது உனக்கு புரியுதா? என்ன சொன்னேன்? வீடியோ எடுக்கிறப்ப நான் என்ன சொன்னேன்? சேஃப்டி கற்றுட்டு வந்துருக்காருல, அதை வந்து மேலே வச்சுக்கணும்னு சொன்னேன்னா எடுக்கவே மாட்டேன், இது உள்ளே இருக்கட்டும் அப்படின்னாரு. இப்போ இது வெளில இருக்கிறாருன்னா இப்போ என்ன இங்கே இருக்கும்? ஓகே ஃபைன். ஓகே. ஸ்டார்டிங்லேயே சொன்னால ப்ரோ, காரில் இருக்கும்போது எனக்கு எதுவும் தப்பாக படுது ப்ரோ, உள்ள வருதுன்னு சொன்னாலும் இல்லையா ப்ரோ உங்ககிட்ட? நல்லதே நடக்கும். வீடியோ இருக்குது, பயப்படாம தான் வீடியோ இருக்குங்க. அது நம்மளுடைய பயம்னா அதுக்கு பலவீனம். நம்மளுக்கு பலவீனம். நான் இப்போ எதுக்கு இதை மாட்டினா எனக்கு எல்லாம் எல்லாருக்காலையும் சேஃப்டி. அது புரியுது. அதை தான் நான் இதை வந்து ஆரம்பத்தில் நான் உள்ளே வந்த உடனே சொன்னேன்னா இல்லையா? போச்சு இப்படி போயிடுச்சு. சுத்துது. என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இறைவனோட அருள் நம்ம எங்கள்கிட்ட இருக்குது. சரி ஓகே ஃபைன். இப்போ அடுத்து மேலே போயிடலாமா? மேலே போகலாமா? மேலேனா மாடி. இது சுற்றி இங்கே தான் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இதுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுவோம். அது எங்கே பேச மாட்டேது, அட்டாக் பண்ணுதுப்பா நம்மள. ஓகே, நீ எவ்வளோ பேசியிருக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணு.
அது ஓகே கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஆனால் நம்ம அதை பற்றி பேசுகிறப்போ ஒவ்வொரு நேரத்தையும் இந்த பள்ளி சவுண்டு அக்யூரேட்டாக கேட்குது. ஆமாம், ஆக்சுவலாக இஸ்லாமில் இருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் இதோட பவர் எந்த அளவுக்குன்ட்டு. இதை இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே எடுத்திருக்காருன்னா அது என்ன ரீசனாக இருக்குன்றத வீடியோ பார்க்குற நீங்களே வந்து புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு நான் ஏன்னா எந்த வீடியோலையும் நான் இப்படி மேலே போட்டிருக்க மாட்டேன். ஜின் வீடியோ பொறுத்தளவு என் கையில் இருக்கும், நான் பேக்கில் இருக்கும். நான் எதுக்கு வந்து இந்த துணி இப்போ ஃபஸ்ட்டு ஜின் வீடியோலேயே முதலாக நான் இந்த துண்டை மேலே போட்டிருக்கேன்னா அதுக்கு ரீசன் வந்து நான் போக உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்கிறேன். அது நீங்கள் சொல்லவே தேவையில்ல, இது நிறைய பேருக்கு தெரியும். நான் அது தெரிஞ்சனால தான் நான் வந்து இதை நீங்கள் வந்து மேலே வைங்க, எடுத்து மேலே போட்டுக்குங்கன்னு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆனால் அப்போதைக்கு வந்து இதுக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அவசியம் இருக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்க, கரெக்டாக? ஆனால் இப்போ தெரியுதா அதுக்கான அவசியம் இருக்குன்றது. ஏன்னா நம்ம உள்ளே என்ட்ராகிறப்ப ஏதாவது எங்கேயோ பார்த்தோன்னா தெளிவாக சொல்லுயா. பேசுங்க ஒன்றும் பயப்படுறீங்க, பயம் இல்லை. எந்த கான்செப்டும் 4 பேரும் பிரியக்கூடாது. மெயின் கான்செப்டே பிரிக்கிறது தான். நீங்கள் 2 பேரும் ரூபன் ஃபஸ்ட்டு நீங்கள் தான், செகண்ட் சரவணா. நான் பிரிய மாட்டேன். கொஞ்சம் நம்ம யாருமே பிரிய மாட்டோம், ஓகேவா? அதால் நம்மளை வந்து பிரிக்க முடியாது. நான் கேரண்டியாக சொல்கிறேன், அதால் நம்மளை பிரிக்கவே முடியாது. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். சரவணா, நீயும் ஸ்ட்ராங்காக இருக்கிற, இதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கு, சரியா? உனக்கு பயம் இல்லை, எனக்கு நல்லா புரியுது. நீ இதே மாதிரி ஸ்ட்ராங்காக இன்னும் போல்டாக இருக்கு, ஓகேவா? வந்தால் பார்த்துக்கலாம், ஒன்றும் அதால் வந்து பண்ண முடியாது. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. அது லைட்டாக வந்து நம்மளை பேனிக் பண்ணி பார்க்குது. யார் வீக்காக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்க பார்க்குது. ஆமாம், எனக்கு அது நல்லாவே புரிஞ்சிச்சு. எனக்குள்ளேயும் நல்ல ஜின் வந்து போயிருக்கு. ஒரு மூச்சு சவுண்டு கேட்குது. சீரியஸாக அந்த சவுண்டு கேட்டுருக்கீங்க. எங்கள் பக்கத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்களா? நம்மளை சுற்றி என்னென்னமோ பண்ணுதுலாம். ஹலோ, இப்போ இந்த மூச்சு சவுண்டு விட்டது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை இந்த இடத்துல நம்ம காடு மாதிரி இருக்குல்ல, ஏதாவது அனிமல் ஏதாவது இருக்குமா? இப்போ நான் கேள்விப்பட்டேன். அனிமல் மாதிரி தெரியல ப்ரோ. ஆனால் அது மூச்சு சவுண்டு அனிமல் மாதிரிலாம் தெரியல. பகல் நேரத்தில் உள்ளே வரப்ப ஒருத்தர் பெரியவர் என்னை பார்த்தாரு. மாடு மேய்ச்சி நின்றார் அந்த பக்கம். நீங்கள் வந்து இந்த எல்லையா கேட்டுதா? பின்னாடி இல்லைடா, தெளிவாக கேட்டுதுடா. இப்போ கேட்டுதுடா, சீரியஸ்லி கேட்டுதுடா. நம்ம சேஃப்டியாக இருக்கணும். அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? இந்த எல்லையை தாண்டி போகாதப்பா, நான் இது வரைக்கும் தான் என்னோட மாடுகளை மேய்ச்சிட்டு நான் போயிடுவேன். ஏன்னா வந்து இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த குள்ள நரிகளோட நடமாட்டங்கள் இருக்குதுன்னாரு. சிறுத்தை புலியெல்லாம் கிடையாது. கேட்டுதா? தெளிவாக கேட்குது ப்ரோ சவுண்டு. உனக்கு என்ன வேணுன்றதை ஃபஸ்ட்டு தெளிவாக எங்கள்கிட்ட சொல்லு, ஓகேவா? நீ வந்து பார்த்தோன்னா மற்றவங்ககிட்ட விளையாடுற மாதிரி எங்கள் கூட விளையாட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு. நீ இருக்கிறது இல்லைப்பா. இப்போ சல்லுன்னு இந்த இடத்துல ஒயிட் ஒன்று பாஸ் ஆச்சுப்பா, ஒயிட் கலரில் வெள்ளை கலரில் சட்டுன்னு இப்படி ஒன்று பாஸ் ஆச்சு இங்கே. அவன் சொல்லவா, இதே இடத்துல நின்று நீ வந்து பின்னாடி இப்படியே போனியா? ஆமாம், நான் உன் பின்னாடி ஏதோ ஒன்று பாஸ் ஆகிற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குதுன்னா இந்த சைக்கிள் இருந்து எப்படி படிச்சு 4 பக்கம் டைவர்ட் பண்ணுது ப்ரோ. அது நீ என்ன தான் வந்து எங்களை வந்து டைவர்ட் பண்ண நினச்சாலுமே உன்னால் வந்து எங்களை பிரிக்க முடியாது, ஓகேவா? அது உன்னால் முடியாத ஒரு காரியம். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் விஷயத்த. 4 பேரும் இருந்த இடத்துக்குள்ளேயே தான் அங்கே வெளியே போகலை. இந்த ரூம் இந்த ரூம் இந்த ரூம் இந்த ரூம் தான். இல்லை, அது அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது, ஹெவியாக ட்ரை பண்ணுது. ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாவது பிசிறு தட்டுமான்னு ட்ரை பார்க்குது. அதால் வந்து அது நடக்காது அப்படின்றத நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணி ஆகணும். எனக்கு தொட்டு பார்த்துச்சு நடக்கல, இவ்வளோ சீங்கி பார்த்துச்சு, பயமுறுத்த பார்த்துச்சு. ஆமாம், சரவணாவை கீழே செக் பண்ண பார்த்துச்சு, நடக்கல. சரி, இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின். இப்போ இவர் சொன்னார்ல, அது நான் ஸ்ட்ரைக்கே ஆகலை, இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க 2 பேர் பக்கத்துலேயும் வந்து பின்னாடி வந்து தோளில் கை வைக்க வந்ததுன்னு சொன்னீங்க. அப்போ 2 கைக்கு ஒரே ஒரு ஆன்மா தான். ஆனால் 10 விரல் இருக்கும். அந்த 10 விரல் இல்லாமல் 8 விரல் தான் இருக்குது. இவர் முதுகில் வச்சுருந்தது 4 வந்து தொட பார்த்துச்சு. ஆனால் எனக்கு பர்சனலாக தோன்றுறது என்னன்னா,
சரவணா ஓகே சரவணா. ரிலாக்ஸ். பயப்படாத. பதறாத. என்னத்தடா பார்த்த? தெளிவாக பார்த்துட்டு ப்ரோ அவங்க சென்டர் ப்ரோ ஆ சத்தியமாக பார்த்துட்டு ப்ரோ தெளிவாக பார்த்துட்டு ப்ரோ இங்கே எதுவும் இல்லைடா. நான் என்ன சொன்னேன், அதை பார்த்தாலும் நீ பயப்படாத, அதை திட்டு, ஓகேவா? நீ பயப்படுறன்னு தெரிஞ்சாதான் வந்து பார்த்தோன்னா ஒன்றை மட்டுமே டார்கெட் பண்ணுவாது, புரியுதா? ஸோ வந்து நீ பயப்படுறதை விட்டுட்டு நீ அதை பார்க்குறப்ப அதை திட்டு, சரியா? தைரியமாக திட்டு, நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா நல்ல ஆன்மா கிடையாது, அது கெட்ட தீய சக்தி தான். அதை திட்டுறது தப்பே கிடையாது, ஓகேவா? ஓகே, மூச்சு ஒரு சவுண்டு கேட்குது. இது மேலே இறைவன் நம்ம இருக்கணும், நம்ம கேர்ஃபுல்லாக இருங்க. ஜம் ஜம் தண்ணி இருக்குது தானே? எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே பக்கா. இறைவன் எங்களோட இருக்கான். தலசன் இல்லல்லாஹ் மஅலா. அவன் மீறி யாரும் எதுவுமே செய்ய முடியாது. ஓகே, இறைவன் நம்மளோட இருக்கான். நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். லா தகுசன் இன்னல்லாஹ் மஅலா. நீங்கள் யாராக வேணா இருங்க, எவ்வளோ கெட்ட ஜின்னா வேணா இருங்க, உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காக நாங்கள் இங்கே வரல. இதை சத்தியமாக நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கோம். எங்களுக்கு உபத்திரம் மட்டும் எதுவும் பண்ணாதீங்க. இப்போ ஏதோ உருவன வாய்ஸ் கேட்டுதா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுது. நீ பேச சிரிக்கலடா, உரும்புச்சுடா. இப்போ இவன் சொன்னதுக்கு வந்து பார்த்தோன்னா பதில் கொடுத்த மாதிரி இருந்தது. ஏதோ சத்தியமாக வந்து என் பின்னாடி மூச்சு விட்ட மாதிரி உரும்புன மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்ட்டு நீ பேசின்னு இருந்தப்ப எனக்கு கேட்டுச்சு. நான் என்ன பண்ணேன், ஸ்பூக்கி அங்கே பாருங்க, ஓகேவா? ஏன்னா நான் வந்து நோட்டீஸ் பண்ணின்னுக்கிறேன். அது வந்து அதோட ப்ரெசன்ஸை வெளிப்படுத்துது, பயம் கொடுத்த பார்க்குது, ஓகேவா? இதுதான் நான் ஆரம்பத்தில் வந்ததுல. ஆனால் வந்து நம்ம ஜெருக்கு ஆகலை. சரவணா மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கண்டிப்பாக சரி, நேரம் மேலே எழுதுங்க. அது என்ன தான் பண்ணுதுன்றதை பார்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு வேறு ஏதாவது லூப் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம். படிக்கிட்டீங்க? யாரு? ஹலோ, யார் இப்போ நடந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிட்ட வர மாதிரி இருக்குது. யார் இப்போ மேலே இருந்து நடந்து வரீங்க? சவுண்டு நின்றுச்சு. இப்போ யாரும் மேலே நடந்து வந்த சவுண்டு கேட்டுக்கு படிக்கல. நம்ம மேலே வர்றதுக்காக தான் பண்ணின்னு இருக்கு. ஆனால் அது நமக்கு ஆப்போசிட்டில் கீழே இறங்கி வருது. இறங்கி வருது மீன்ஸ் வந்து இந்த படிக்கட்டு தானே இங்கே இருக்கு, தெரியுமா? அதுதான் இதுதான் வந்து எனக்கு இது வரைக்கும் வந்த சவுண்டு கேட்டுது. அதனால தான் நான் ஜர்க்கை கீழே இறங்கி வந்தேன் நான். சரி, போய் பார்த்துடலாம். இல்லை என்னென்ன ஆகட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும், கடவுள் பாரத்தை போட்டு போவோம். நாங்கள் மேலே வரோம், தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாத. பார்த்து சரவணா வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அவனுக்கு நடுவில் சென்டரில் கூட விட்டுருங்க. அவனுக்கு ஹலோ, கீழே தானே தெளிவாக கேட்குது. வேலையா? எனக்கு கீழே கேட்டுதா? தெளிவாக கிடிச்சு ப்ரோ. நான் அழுதுருக்குள்ளே சொன்னல ஸ்பூக்கி அப்போ இருக்கிறது 1 2 அதுதான் கன்ஃபியூஸ் பண்ணுது. எனக்கு இங்கே மேலே கேட்குது, கீழே கேட்குது. பின்னாடி பாருங்க. ஹலோ ஹலோ, கருகிற மாதிரி இருக்கு ப்ரோ செவரெலாம். ஏன் அங்கே இருக்கீங்க? என்னாச்சு?
எவ்வளோ வவால் திட்டா? கீழே ஒன்றுமே இல்லையா? நாம நடந்து போயிட்டே இருக்கேன்டா அதில். எப்பா சாமி, நல்ல வேலை சொன்னேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, உங்களுக்கு எங்கள் கூட பேசுகிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? ஏதாவது அறிகுறி மூலிமா ஏதாவது காட்ட முடியுமா? அதுதான் அவ்வளோ காட்டிச்சு அறிகுறியாக தான். அது நம்மகிட்ட பேசுறதுக்காக காட்டுச்சு, நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்குள்ள காட்டுச்சு அது. ஃபேஸ்புக்கே கீழே வந்து சவுண்டு கேட்குது. ஆமாம், மேலேயும் கேட்குது. இருக்கிறது ஒன்றா ரெண்டாயா? பிளான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சித்திக்கிறோம் என்னவா இருக்கும்? இருக்கக்கூடிய ஜின்னு தான், ஆனால் நம்ம டைவர்ட் பண்ணுது. நீங்கள் வந்து மேலே சவுண்டு கேட்குதுன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு கீழே சாரி உங்களுக்கு கீழே நீங்கள் எங்கே கீழே கேட்குன்னு சொன்னீங்க. நான் கீழே கேட்குது, எனக்கு மேலே கேட்டுச்சு. டைவர்ட் பண்ண பார்க்குது. அதுவும் இல்லாமல் அடுத்து வந்து நீங்கள் மேலே வந்தோடனே படிக்கட்டில் மறுபடியும் ஏறி வர சவுண்டு கேட்குது. எனக்கு வந்து மேலே சவுண்டு கேட்கல, ஆனால் நீங்கள் ரெண்டாவது சொன்ன படிக்கட்டு மேலே ஏறி வர சவுண்டு கேட்டுச்சு. மேலே எனக்கு வந்து இங்கே தான் கேட்டுச்சு. இப்போ கீழே கேட்குது. அது கீழே மறுபடியும் வர வைக்குதுன்னு நினைக்கிறேன். சித்தி, இப்போ இது மேலே என்ன பண்ணலாம்? ஏதாவது ஐடியா? கிளம்பலாமா? நம்ம எனக்கு பொறுத்தளவு என்னென்னா ரிச்சுவல் பண்ணலாமா நீங்கள் சொல்லுங்கள். எதுக்கு ரிச்சுவல்? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜின்னு வந்து மோஸ்ட்லி நம்ம நெருங்கிடுச்சு. ஓகே, வெளியே போகணும்னா இங்கேருந்து வெளியே போனால் நல்ல ஜின்னா வெளியே உள்ளே கொண்டு வரணும். நல்ல ஜின்னு இங்கே கொண்டு வரணுமா? கொண்டு வரணும். அதுக்கு இறந்து போன 4 புனித ஆத்மாக்களை இங்கே வர வைக்கணும். அந்த 4 நல்ல ஆத்மாவை இந்த இடத்துல வர வச்சு சரவணா எங்கேயும் பார்க்காத, 4 எதுவும் ஒன்றும் உரி பண்ணிக்கலாம். 4 நல்ல ஆத்மாவை இந்த இடத்துல வர வச்சு அந்த ஜின்னை வர வைக்கணும். ஜின்னை வர வைக்கணும், 4 ஆத்மாவை இங்கே வர வைக்கணும். அதை வர வச்சா மட்டும்தான் அந்த நல்ல ஜின்னை வர வைக்க முடியும். அதை வர வச்சா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம ஃப்ரீஃபுல்லாக போக முடியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இது நம்ம நெருங்கிடுச்சு. ஏதோ நமக்கு இறைவனோட அருள்னால உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பொருள்னால வந்து நிகர கிட்டக்கு இல்லாமல் இருக்குது. அதனால நம்ம முடிச்சுட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. அப்போ இங்கேருந்து நம்ம வெளியே போகணும்னா கண்டிப்பாக அந்த நல்ல ஜின் இங்கே வர வைக்கணும். அட்லீஸ்ட் ஆத்மாயாவது வர வைக்கணும். ஆத்மா வந்துருச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மாவோட ஹெல்த்து கேட்டு நம்ம கொண்டு போயிடணும். சரி, நீ சொன்ன மாதிரி ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாடா. தம்பி இருப்பாங்க இங்கே வந்துட்டு அதான் சரியா? ஒன்றும் பீஸ்ஃபுல்லாக இருக்கா? இல்லை பேர், நீங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், சரியா? தயவு செஞ்சு நீ வந்து பார்த்தோன்னா பயப்படாத. ஏன்னா நீ தனியாகவே வீடியோ எடுத்திருக்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தோன்னா கூட நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம். அதுவும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பொருள் இருக்குது, சேஃப்டி. நம்மளுக்கு எதுவுமே நடக்காது, சரியா? எல்லாருமே சேஃபாக தைரியமாக வெளில போகிறத பற்றி மட்டும் யோசிப்போம். இப்போ அவர் சொன்ன மாதிரி ரிச்சுவலை பண்ணுவோம், ஓகேவா? ரிச்சுவலை பண்ணிவிட்டு சேஃபாக வெளியே போகலாம், ஓகே? அப்படி இல்லையா, விடிகிற வரைக்கும் இங்கே இருப்போம். விடிகிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு விடிஞ்ச பிறகு சூரிய உதயம் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு வெளில போகலாம், ஓகே? அதால் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது, நெருங்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோ, ஓகேவா? நீ போல்டாக இரு. ஆல்ரெடி நீ செம்ம ஸ்ட்ராங்கான பர்சன், ஓகேவா? நீ ஸ்ட்ராங்காக இரு, வா. ஓ, சீக்கிரமாக வந்து அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போதும், அவரை கூப்பிட்டு போங்க, ஓகே? ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போவா? கூப்பிட்டு போ. ஐயோ, அவனை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி தோணுது எனக்கு. அவனோட பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது, கரெக்டாக? கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஆமாம், அவனோட பிஹேவியரே மாறுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிச்சுவலை வந்து பண்ணி கொடுப்போம். அப்போ நடந்து போகிறதே சரியில்லை, பாருங்க. வாங்க போவோம்.
لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع من عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يئوده حفظهما وهو العلي العظيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم صدور الناس من الجنة والنار بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر حاسد إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين حسبي الله ونعم الوكيل ونعم المولى ونعم الوكيل الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يحيطون بما هو العلي العظيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن الرحمن علم القرآن والله لا إله إلا هو விடு பார்த்துக்கலாம் வீடு மந்திரமிக்க இடத்துல வந்து ஷேக் அதாவது அந்த இடத்துல ஆயத்து வந்து மிஸ் ஆனது எப்பவுமே இந்த மாதிரி மிஸ் ஆனது இல்லை அல்லாஹ் ஆயிலான இல்லாத அந்த ஆயத்து இதோட வருது எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல والله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن ஏய் ஒன்றுடா நாமளா ஒன்றுடா பயப்படாத ஒன்றும் ரிலாக்ஸ் சரியா ரிலாக்ஸ் நீ அவருக்கு ஹெல்ப்பாக இங்கே இரு சரியா ஒன்றும் பயப்படாத ஓகே நீ அவர் கூடயே தான் இருக்கிற அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடவுளை திறந்துட்டு இருக்காரு சரியா சூழ்நிலையும் பயந்து கடவுள் நம்மளோட இருக்கிறார் ஓகேவா எந்த சூழ்நிலையும் பயப்படாது ஓகேவா குரு நீங்கள் ஒரு வேலை செய்யணும் என்னது பின்னாடி ஒரு இடம் இருக்கும் எங்கேயாவது புதைச்சிட்டோம் புதைக்கணும் என்னது அது புதைச்சிட்டு வாங்க அவ்வளோதான் எல்லாம் நல்லா இருக்காங்களா அதுக்கப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஓகே நல்லா ஒரு யாரும் சொல்கிறேன் போயிடலாம் ஓகே அப்போ இவன் இங்கே இருக்கட்டுமா ஏய் நீ இவர் கூட ஹெல்ப்பாக இங்கே இரு சரியா எங்கேயுமே எட்ட போயிடாத ஆமாம் வா 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 இதை கண்டிப்பாக புதைச்சாகணுமா கண்டிப்பாக புதைச்சாகணும் எந்த இடத்துல புதைக்கணும் இடத்துல புதைச்சிட்டு பில்டிங் அந்த சைடில் அங்கே ஒரு நைட் டியூஷன் அங்கே சரி ஓகே ஆ என்னையா இருக்கும் இது இன்னும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ரொம்பவே வந்து இதுவாக பண்ணுறான் இது வரைக்கும் வந்து அந்த ரிச்சுவல் மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக உச்சரிச்சது இல்லைல்ல அவன் நம்ம சொல்லிட்டு சரவணா வந்து உண்மையிலேயே அவனுக்குள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கெட்டச்சு சித்தி கூப்பிடுறான் வா என்னையா எங்க எங்கே போனான் எங்க போனாவா இங்கே போனா என்னால் எங்கே முடியாது
சரவணா சரவணா ஏய் இங்கேயே அவன் காமிங்களா இங்கே வந்து சரவணா ஏய் அவன் அங்கே இல்லையா? அவனை எதுக்கு நீ அனுப்புனீங்க? நான் எதுக்கு சொன்னேன்? ஏய் ஃபோன் அடிச்சு பாரு அவனுக்கு. ஃபோன் எடுத்து ஃபோன் அடி அவனுக்கு. இப்போ இந்த இடத்துல சரவணா வந்தாகணும். சரவணா எங்கடா இருக்க? சரவணா சுவிட்ச் ஆஃபா? என்ன சொல்கிறேன்? சுவிட்ச் ஆஃப் இருக்கு. ஷிட், அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. ஓ மை காட், பெரிய தப்பு பண்ணுறாரு. ப்ரோ நீ ஏன் ப்ரோ அவனை தனியாக அமைச்ச? எல்லாரும் வந்து இந்த சாக இருக்குதா? என்னது? கேமரா பக்கத்தில் இருந்து நல்லா தெரியும். பட் நான் எடுக்க போக நேரத்தில் வந்து என் மைண்ட் அதை டைவர்ட் பண்ணி சரவணாவை போச்சிச்சு. உன் மைண்டை எப்படி அது கண்ட்ரோல் பண்ணுச்சு? நான் தான் சொல்லிட்டேன் இல்லை, இங்கே இருக்கிறது கெட்ட ஜின்னு, என்னால் ஓரளவுக்குனா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ அதனால எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி இதாகிடுச்சு. நான் சும்மா வந்து ரிச்சுவல் கண்டிப்பாக நான் பண்ணியே தீருவேன். இறைவனோட அருளை கண்டிப்பாக கொண்டு இந்த இடத்துல ரிச்சுவல் பண்ணியே தீருவேன். சரி ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. வா நம்ம அவனை போய் தேடுவோம். நாங்கள் அவனை போய் தேடுறேயா? நீங்கள் வந்து என்னாச்சு? எங்கேருந்து? எங்கேருந்து? என்ன கேள்வி? கட்டை எடுத்து யாரோ அடிச்சிருக்காங்கப்பா. ஏதோ குருவி சவுண்டு தான் கேட்குது. ஜின்னால் வந்து பார்த்தோன்னா எந்த உருவம் வேணால் எடுக்க முடியும்ல? ஏய் ஜின்னு நீயா? இப்போ இங்கே சரவணா வந்து பார்த்தோன்னா வந்தே ஆகணும். ஏதாவது பண்ணி அவன்டா வாடா, ஃபஸ்ட் அவனை கேளுவோம். நான் எந்த அளவுக்கு இங்கே ரிச்சுவல் பண்ணுறோம் அந்த அளவுக்கு என்ன ரிச்சுவல் பண்ணால் நிச்சயமாக இறைவன் நம்மளோட இருக்காங்க. போவோம், தைரியத்தோட போவோம். சரி ஓகே, நாங்கள் போய் அவனுக்கு தேடுறோம். வா, ஏதாச்சும் பத்திரமா இருக்கு. சேஃபாக இருங்க. உங்களோட ஃபோனாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்குல்ல? ஓகே அக்கா வாயா. எங்கே போனோம்? எங்கே போயிட்டு அவனை தேடுறது? எங்கே போய் கேட்டேன்? இப்போ எங்கேயும் போயிட்டு அவனை தேடுறது? அவன் கேண்டீன் எடுக்க தான் போனாலும் இந்த ரூமில் இல்லவே இல்லையா ஆளு? ஏய் சரவணா, சரவணா இரு சரவணா, சரவணா சொன்னா கேள்றா, நில்றா சரவணா, ப்ளீஸ் சரவணா நில்றா. ஏய் எங்கடா எங்கடா காணோம்டா? ஓ மை காட், இப்போ எங்கடா? ஏய் சரவணா, ஏய் சரவணா, சரவணா என்னடா ஆச்சு? சரவணா எப்படியா? ஏய் சரவணா எப்படி? ஏன்டா சரவணா என்னடா ஆச்சு? சரவணா தயவு செஞ்சு நீ அங்கேயே இரு. நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ஓகேவா? உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத, அங்கேயே இரு. சரவணா எங்கடா காணோம்? இங்கே தானே நின்றுட்டு இருந்தான். எங்கடா போனா? சரவணா, டேய் சரவணா என்னடா ஆச்சு? எங்கடா இருக்க சரவணா? எங்கடா இருக்க? ப்ளீஸ்ரா, நாங்கள் பேசுறது கேக்குதா? ஏய் சரவணா, சரவணா நில்றா சரவணா. ஏய் சரவணா, சரவணா ஏய் இதோ இருக்காண்டாடி. சரவணா ப்ளீஸ் அங்கேயே நில்லு. சரவணா இந்த பேர் எதுவும் இல்லை, அங்கேயே நில்லு
எங்கடா ஆளை காணோம்? அவசரப்படாத ரூபா, சொல்கிறது கேளு. அவசரப்படாத. அவன் சிக்கியிருக்கிறாயா? சிக்கியிருக்கிறான், அது தெரியுது. கொஞ்ச நேரம் அவசரப்படாத, வெயிட் பண்ணு. சரவணா, 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 ஓகே சரவணா, ஓகே வேணா எதுவுமே இல்லை. வேணாயா? ஸ்ட்ராங்கான பர்சன், ஓகேவா? நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். தயவு செஞ்சு வந்து பார்த்தா உன் கண்ட்ரோலுக்கு வா. உன் கண்ட்ரோலுக்கு வா. என்னாச்சு? வா. இல்லையா வேணாயா? சரவணா, அவன் கிட்ட போவாதானே உனக்கு அத்தா அப்பவே சொன்னா அவன் கிட்ட போவாதானே. அவனா இல்லையா? அது தெரியுது. வேற வழி கிடையாது. அவனை எப்படியோ பிடிச்சி தான் ஆகணும். இதை மூடி கொடு கீழே ஊற்றிருப்போம். அதுக்கு தான் இந்த தண்ணியை எடுத்துன்னு போக சொன்னானே. அவன் ஏதோ ஒரு ரூமில் கூட லாக் பண்ணுறது. எப்படி லாக் பண்ணுறது? ஏதாவது வழி இருக்கா? உனக்கு எதுவும் ஆகல? ஃபைன், ஓகே தான். தண்ணியை தெளி. இங்கே கீழே பேசுங்க. கேமரா கீழே வச்சு கேமராவை. ஏன்னா ஒரு ஆள் வந்து பார்த்தா வேலைக்கு ஆகும். 2 பேரும் சேர்ந்து நீ உள்ள வந்து நீ அப்படியே வா. ஒன்றும் இல்லை. உடம்புக்குள்ள இருக்குது. إياك نعبد وإياك نستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سنة ورانا له ما في السماوات وما في الأرض من ذا الذي يستطيع இங்க பாரு, நான் ஓதுனது அல்லாஹ்வுடைய திருநாமம். நான் நினைச்சிருந்தா நான் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். நீ ஒரு கெட்ட ஜின்னு, இந்த ஜின்னு நல்ல ஜின்னு இங்க வர வைக்க முடியும். சரவணா,
வேறு ஒன்றும் இல்லை. வெளியே போறியா? வெளியே போ. ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸ். இதுல போ. இந்த துணிக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கு. மரியாதையா வெளியே போயிடு. கெட்டதுன்னா வெளியே போ. அவன் தலை வெளில போயிருக்குன்னு சொல்கிறேன். ரெக்கலிங் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகுதுடா. யாரு? சிட்டிக்குறோம். இப்போ அவன் உடம்புல இருக்குதுன்னா அப்போ இப்போ இங்கே பின்னாடி நடந்தது யாரு? போயிடுச்சா இல்லையா? அது போயிடுச்சா? எழுப்பவனு اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن உள்ள இல்லை விட்டு இல்லைப்பா. அது வெளில போயிடுச்சு. ஆமாம் வெளில தான் இருக்கு. بسم الله الرحمن الرحيم إنا أنزلنا في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. ஓகேவா? போயிடுச்சா? வெளியே வெயிட்டிங் தெரியல, உள்ளே தான் வெயிட்டிங் இருக்கும். சரவணா எந்திரி. சரவணா எந்திரி. உங்கள் அம்மா வந்துருக்காங்க. சரவணா எந்திரி. அடிச்சு காலி பண்ணியா? எந்திரி. டேய் எந்திரா சரவணா. எந்திரி. ஏய் அவன் கண்ணு மேலே போகுதுடா. இல்லை எழுப்பிடுங்க. அவனு எனக்கு பிரச்சனை. சரவணா ஏந்திரா ஒன்றுடா. நல்லா ஆன்மா வந்தாலே வந்து பார்த்தோன்னா தாங்காது. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணது வந்து ஆக்சுவலி ஓப்பன் டாக்காக சொல்ல போனால் ஒரு நல்ல அம்மா. அது அம்மாவில் ஒரு அம்மா ஹெல்ப் பண்ணியிருக்கு. நீங்கள் சொன்னீங்களே ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னு. அது எப்படி உணர்ச்சுன்னா இந்த இடத்துல பாருங்க. என்னைக்கு வந்து ஒரு மந்திரம் செய்கிறப்போ இந்த கட்டையரும் வந்தால் நல்லதுன்னு அர்த்தம். நான் அதை வச்சு தான் இன்னும் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த கட்டை. 2 கட்டையரும் வந்தால் நமக்கு ரொம்ப சேஃப்டி. சரவணா சேஃப் ஆகிட்டான். நல்லா இருக்குல்ல? வாய்த்து சொல்லு. உன் பேர் என்ன? டேய் சரவணா உன் பேர் என்ன? ஓகேவாடா? உன் பேர் என்ன? சரவணா இங்கே தண்ணி குடியா? தண்ணி குடியா? தண்ணி குடி. அந்த வாட்டர் போட்டா வீட்டில் கொஞ்சம் சேர்த்து கொடுத்து இனிமேல் அந்த ஆம் ஆச்சாரி அந்த கெட்ட ஜீன் வராது. கெட்ட ஜீன் பேரெல்லாம் இருக்குது. நம்ம ப்ளஸ் அந்த நல்ல ஆத்மாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதை தாண்டி வர முடியாது. எவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துக்கு போகணும் திருப்பி இதே இடத்துக்கு வந்து அந்த 4 ஆன்மாவை விமோச்சனம் பண்ணிட்டு கெட்ட ஜின்னை இந்த இடத்துல கட்டி போட்டு போகணும். நல்ல ஜின்னா வரடிக்கணும். நல்ல ஜின்னு இன்னும் வரல. நல்ல ஆன்மாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணி. சரி, எனக்குள்ள தான் ஜின்னு வருமே, வரவே. இப்போ வந்து என்னால் முடியாது. இந்த ஒரு ஆன்மா சமைச்சது இன்னும் 3 ஆன்மா சம்மதிக்கணும். அந்த 3 ஆன்மாவை சம்மதிக்க வச்சாதான் நல்ல ஜின்னா வர வைக்கணும். நிறைய வேலை இருக்குது. சரி ஓகே, இந்த நாளில் இருக்கலாம். இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம கூட்டு கிளம்பிட்டு போயிடுவோம். அதெல்லாம் நல்லது. நம்ம திரும்பி வந்து பார்த்தா இன்னொரு நாள் வரலாம்.
கைஸ் நாங்கள் இதோட வந்து பார்த்திங்கன்னா சரவணாவை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வெளில போகிறோம். ஏன்னா வந்ததே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதி ஃபுல்லாகவே. ஸோ எங்களால் வந்து இவனை கூட்டிகிட்டு வீடியோ எடுக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமே இல்லை. ஸோ இவனை சேஃபாக வந்து இப்போ சேஃபாக இருக்கான். இன்னும் சேஃபாக நாங்கள் வந்து வெளியே போகிறோம். அதுக்காக தான் வந்து நான் இது வரைக்குமே ஸ்பூக்கி கௌதம் இதுக்குமே எடுத்த வீடியோவில் எனக்கு என்னன்னு இவர் எடுத்தது இல்லைன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஆன்மா கெட்ட ஜின்னுகிட்ட இருந்து காப்பாற்றுறது என்னோட ரியல் லைஃப்பில் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறேன். நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட்டிவ்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டர்.